ஹல்லேலூயா. இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது இதுல 4 அதிகாரங்கள் உண்டு. ஏன் இந்த புத்தகம் வேதாகமத்தில் இடம்பெற்று இருக்குதுன்னா, இது ஆண்டவருடைய வம்ச வரலாறோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். அதனாலதான் ஆண்டவர் இதை வேத பகுதியில் வைத்திருக்கிறார். இதை எழுதியவர் தீர்க்கதரிசி சாமுவேல் என்று சொல்லப்படுகிறது. வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களில் 2 புத்தகம் தான் பெண்களின் பெயரையே தலைப்பாய் கொண்ட புத்தகம். அதுல ரூத்தும் விசேஷத்தமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அந்நிய தேசத்தை குறித்தும் தேவன் வாக்கு பண்ணின தேசத்தை குறித்ததுமான காரியங்களை நம்மால பார்க்க முடியும். தேவன் வாக்கு பண்ணின தேசத்துல என்ன வந்தது? நீங்க பேசணும். என்ன வந்தது? பஞ்சம். பஞ்சம். தேவன் வாக்கு பண்ணின தேசத்துல என்ன வந்தது? பஞ்சம். தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற தேசத்துல என்ன வந்தது? பஞ்சம். பஞ்சம். நல்லா கேளுங்க. நமது வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்து வைத்திருக்கிறார்னா, இன்பமும் துன்பமும் கலந்து கலந்து வரும்படியாக தான் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் அழகா டிசைன் பண்ணியிருக்கிறார். எப்படி ஒரு நாள்ல சூரியன் சந்திரன் மாறி மாறி பகல் இரவுன்னு சொல்லி மாறி மாறி வருகிறது, அது போல மனிதர்களுடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்து 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 வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றா, நீ காலையில அழுதுட்டு இருந்தா மாலையில என்ன பண்ணுவாய்? ஹல்லேலூயா. நீ காலையில அழுதா மாலையில நகைப்பாய். நீ காலையில புலம்பினா மாலையில நடனம் பண்ணுவாய். நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்ய காலம் உண்டு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா நம்ம துன்பத்தின் பாதையில நடப்பதாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த துன்பத்தின் பாதையில நம்மை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடாமல் நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவன் வாக்கு பண்ணின தேசத்துல பஞ்சம். பஞ்சம். எத்தனை ஆண்டு காலங்கள் பஞ்சம்? 10 ஆண்டு காலங்கள் பஞ்சம். 10 ஆண்டு காலங்கள் பஞ்சம். சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட போனா நம்ம ஆசீர்வதிப்பாருன்னு நம்பி வந்தா என்ன வந்திருக்குது? ஆமா, ஆலயத்துக்கு போனா நம்ம எல்லாம் செழிப்பான இருப்போம் நினைச்சுக்கிட்டு வந்தா வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? பஞ்சமா இருக்குது. நல்லா கேளுங்க. இந்த நகோமியினுடைய குடும்பத்தார் இந்த பஞ்சத்தை பார்த்து நடுங்கி எங்க ஓடுறாங்க? மோவாப் என்கிற ஒரு தேசத்துக்கு ஓடுறாங்க. எதுக்கு போறாங்க? அங்க போய் வாசம் பண்ணும்படியாய். இந்த பஞ்ச காலத்துக்கு அங்க போனா அங்க நல்லா சாப்பிடலாம், அங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிழைத்து கொள்ளும்படியாக, பஞ்ச காலத்துக்கு தப்பித்து கொள்ளும்படியாக மோவாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்நிய தேசத்தை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனா தேவன் வாக்கு பண்ணின தேசம் எது? எது? கானான் தேசத்தை தேவன் வாக்கு பண்ணினார். ஆனா இவங்க பிரச்சனைகள் எழும்பின உடனே அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதவர்களாய், அந்த பிரச்சனைகள் மத்தியில தேவன் மேல விசுவாசத்தோடு காத்திருக்க கூடாதவர்களாய், பிரச்சனையில தப்பித்து கொள்ளணும்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனையை விட்டு இன்னொரு பெரிய பிரச்சனைக்குள்ள போறாங்க பாருங்க. அதுதான் இவங்களுடைய பெரிய பிரச்சனை. நமது வாழ்க்கையில சில நேரங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், சில புயல் காற்றுகள் அப்படியே வீசும் போது அந்த பிரச்சனைகள் மத்தியில தெய்வத்தை நோக்கி பாராமல், அந்த பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவரை நோக்கி விசுவாசிக்க கூடாமல், அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும்னு சொல்லி இன்னொரு பிரச்சனைக்கு ஓடுறீங்க பாருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை. அடைக்கலம் தேடி வேறு ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா மாறிச்சு.
நல்லா கேளுங்க. அங்க போனாங்கல்ல, மோவாப் தேசம் போனா நல்லா இருப்போம்னு நினைச்சிட்டு போனாங்கல்ல, என்னாச்சு? என்னாச்சு? மோவாப் தேசம் போனா நல்லா இருப்போம்னு நினைச்சிட்டு தானே போனாங்க. அவங்க டெசிஷன் சரியா தவறா? அடேங்கப்பா, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம். பாலகருடைய வாயில கர்த்தர் வார்த்தையை வைக்கிறார் பாருங்க. நீங்கெல்லாம் சும்மா இருக்கிறீங்க. மோவாப் தேசத்துக்கு போன அவர்கள் நல்லா இருந்தாங்களா? இல்ல, எல்லாத்தையும் இழக்கிறாங்க. நகோமியினுடைய கணவர் முதல்ல செத்து போறார். அதுக்கு பிறகு 2 பிள்ளைகளும் செத்து போறாங்க. வீட்டுல இருக்கிற 3 ஆண்களும் இப்ப செத்து போயிட்டாங்க. இப்ப வீட்டுல 3 விதவைகள், நகோமியும் அவருடைய 2 மருமக்கள் மாறும் இளம் விதவைகளா இருக்கிறாங்க. 2 மருமக்கள் மாறும். அந்த நேரத்துல தான் நகோமி கேள்விப்படுறா, தேவன் தமது ஜனங்களை சந்திக்கிறார். இப்போ மருமக்கள் மாற கூட்டிக்கிட்டு பிரயாணம் பட்டுட்டு வராங்க. அதுக்குள்ள கொஞ்சம் டீட்டெயிலா போவோம். இப்போ தேசத்துக்குள்ள வந்த உடனே எல்லாரும் ஓடி வராங்க. 10 வருஷம் கழிச்சு பாக்குறாங்கல்ல, ஜனங்கள்லாம் ஓடி வந்து சொல்றாங்க, நகோமி வந்துட்டா, நகோமி வந்துட்டா, நகோமி வந்துட்டா. அவ சொல்றா, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை எப்படி கூப்பிடுங்க, மாறாள்னு அழைங்க. ஏன்னா சர்வ வல்லவர் எனக்கு எதை கட்டளையிட்டார்? கசப்பை கட்டளையிட்டார். கசப்பை கட்டளையிட்டார். 21வது வசனத்துல சொல்லுது, அவ அது கீழே நகோமி பேசுறா பாருங்க. நான் எப்படி போனேன்? நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்ச காலத்துல நகோமி குடும்பம் எப்படி இருந்தது? நல்லா பேசுங்க சிஸ்டர். எப்படி இருந்தது? நகோமி சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் இந்த தேசத்திலிருந்து மோவாப் தேசத்துக்கு போனேன். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாக்கி திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று என்பானேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை வெறுமையாக்கி, அவ சொல்றா, நான் நிறைவுள்ளவளா தான் இந்த இடத்தை விட்டு போனேன், நிறைவுள்ளவளா போனேன். ஆனா கர்த்தர் என்னை வெறுமையாக்கிட்டார். என்னை கடக்கவே இல்லை. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்திருந்த ஒரு பிள்ளைகள் கூட குறைவுபட்டு போகல. அந்த காலங்களில் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்தார். ஏராளமான உணவை போஷிக்க கொடுத்தார். நிறைவுள்ளவளாய் பஞ்ச காலம் இருந்த போதிலும் ஆண்டவர் அந்த குடும்பத்தை எப்படி வச்சிருந்தாரு? நிறைவாய் வைத்திருந்தார். நிறைவாய் வைத்திருந்தார். ஆனா இவர்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. ஒருவேளை இது நடந்துருமோ? சில நேரங்கள் ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்கிறார், இது புத்திக்கு வரல. ஆண்டவர் உங்களை ஏற்கனவே நல்லதான் வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஏற்கனவே நிறைவாதான் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே தேவையானதெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனா உங்க சுய புத்தி சொல்லுது, ஒருவேளை உனக்கு வறுமை ஏற்பட்டுட்டா என்ன நடக்கும்?
ஒருவேளை உனக்கு பிரச்சனைகள் வந்தா என்ன நடக்கும்? பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாகவே பயந்துகிட்டே இருக்கீங்க தெரியுமா? ஐயோ, இந்த வியாதி வந்தா என்ன ஆகும், இந்த பிரச்சனை வந்து விட்டதுல, அது வருவதற்கு முன்பதாகவே அதை குறித்து குறித்து பயந்துகிட்டே இருக்கீங்க தெரியுமா? இதுதான் உங்களுடைய பெரிய பிரச்சனை. இதுதான் பெரிய பிரச்சனை. யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு, நான் அஞ்சினது எனக்கு, பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்கிறார், நல்ல உணவு கொடுத்திருக்கிறார், நல்ல உடுக்க உடைய கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கை நிறைய உங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு பயம். கர்த்தர் உங்களை நிறைவாய் வைத்திருக்கும் போதே ஒரு பயம். ஒருவேளை இந்த பிரச்சனை இப்படி வந்ததுன்னா என்ன செய்யறது, இந்த காரியம் இப்படி நடந்ததுன்னா என்ன செய்யறதுன்னு பயந்து 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 இப்ப என்ன நடக்குது? நீங்க பயப்படுகிற காரியத்தையே பிசாசு உங்க வாழ்க்கையில அப்படியே கொண்டு வருவான். நல்லா இருக்கும் போதே இந்த நகோமிக்கு ஒரு பயம், நிறைவா இருக்கும் போதே ஒரு பயம். ஐயோ, பஞ்சகாலம் எவ்வளவு காலம் போவோன்னு தெரியலையே, சோறு தண்ணி இல்லாத போயிட்டா என்ன பண்றது, வெறுமை ஆயிட்டா என்ன பண்றது? நிறைவுள்ளவளா இருக்கும் போதே ஒரு பயம், ஆசீர்வாதமா இருக்கும் போதே ஒரு பயம். மூட்டைய கட்டினாங்க, முடிச்ச கட்டினாங்க, எங்க தூக்கிட்டு போயிட்டாங்க? எல்லாரையும் மோவாப் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். மோவாப் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். இப்ப அங்க போய் நிறைவா இருந்தாங்களா? சொல்லுங்க. மோவாப் தேசத்துக்கு போனாங்கல்ல, அது பார்க்கிறதுக்கு செழிப்பா தான் இருந்தது. அந்த தேசம் பார்க்கிறதுக்கு ஆசீர்வாதமா தான் இருந்தது. அல்லேலூயா. இப்போ தன் நம்பிக்கை எல்லாம் எங்க போயிடுச்சு? அந்த தேசத்தின் மேல போயிடுச்சு. இக்கரைக்கு அக்கறையை பார்த்தா எப்படி தெரியுமா? சொல்லுங்களேன். பச்சையா தான் தெரியும். ஆனா அங்க போய் பார்த்ததான் அடடே ஏமாந்துட்டோமேனு தோணும். பார்க்கும் போது சில நேரங்கள் இங்க இருந்து பார்க்கும் போது சில காரியம்லாம் கண்களுக்கு அப்படி குளிர்ச்சியா தான் தெரியும். இதை செய்தா நல்லா இருக்குன்னு போல தெரியும். ஆனா அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியும் எல்லாம் வெறுமையா இருக்கும். எல்லாம் வெறுமையா இருக்கும். நல்லா கேளுங்க. உறுதியற்ற விசுவாசத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், விளைவுகள், அதே நேரத்தில் தேவ பக்தியோடு வாழும்போது வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த புத்தகத்தில் 3 முக்கியமான பாடங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சொல்லுங்க, 3 முக்கியமான பாடங்கள். சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, 3 முக்கியமான பாடங்கள். பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. தூங்குறவங்களை அப்படி லைட்டா தட்டி அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டிலையும் தூக்கம், சபையிலையும் தூக்கம், பஸ்ஸில் தூக்கம், ட்ரெயினில் தூக்கம். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போதும் நீங்க தூங்கிட்டு தான் இருப்பீங்க போல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 3 முக்கியமான பாடங்களை இந்த புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவர்களுடைய பிரச்சனை, இந்த நகோமி குடும்பத்தில் இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, நியாயாதிபதிகள் 21, 25 எடுத்து வாசிங்க. அப்படியே ரூத்துக்கு மேல நீங்க வாசித்த வசனத்துக்கு மேலேயே கடைசி வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். சொல்லுங்க, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இப்ப இந்த நகோமியினுடைய குடும்பத்தில் பிரச்சனை இதுதான். ஆண்டவரை தங்களுக்கு ராஜாவா இராதபடி தள்ளி மனம் போன போக்கில் வாழ்ந்தாங்கல்ல, அதுதான் இவங்களுடைய பெரிய பிரச்சனை. சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா பெரிய பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போய் மாற்றோம்? ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காம, ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்காம உங்க மனசு தோன்றதெல்லாம் செய்றீங்க பாருங்க, அதுதான் பெரிய ஆபத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளும்.
ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, ஒரு லோன் வாங்குவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்த, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய உமது சித்தம் இதுல இருக்குதா? ஒரு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கு முன்பதாக பெற்றோர்கள் உட்கார்ந்த ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருகிற அலையன்ஸ் உங்க சித்தம் தான் ஆண்டவரேன்னு உபவாசித்து ஜெபிக்க வேண்டியவர்கள் தவறி, மனம் போன போக்கு, மனசு என்ன சொல்லுதோ அந்த வழி. இதுதான் இவர்களுடைய பிரச்சனை. அவர்களுக்கு ராஜா இல்லை. அதனால எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம்? எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க? மனம் போகிற போக்கு. சிஸ்டர், பிரதர், இந்த உலகத்தில் 2 வழிகள் உண்டு. ஒன்று ஆண்டவர் மனுக்குலத்திற்கென்று வைத்திருக்கிற ஒரு வழி, மற்றொன்று உங்க மனசு சொல்லுகிற ஒரு வழி, உங்க மனம் போகிற வழி. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலிமேலேக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எலிமேலேக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? என் தேவன் ராஜா என்று அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீங்க பேசுங்க. எலிமேலேக்குனா என்ன அர்த்தம்? என் தேவன் ராஜா. பேர்ல மாத்திரம்தான் ஆண்டவர் என் ராஜா. ஆனா உண்மையாகவே ஆண்டவர் அவன் வாழ்க்கையில ராஜாவா இல்லை. இன்றைக்கு நமக்கு பேர்ல தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இருக்குது, கிறிஸ்துவின் உடையவர்கள். ஆனா உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அபிமெலேக்கு தேவன் என் ராஜா. தேவன் அவனுடைய ராஜாவா அவன் பார்த்திருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்? முழங்கால் படியிட்ட, ஆண்டவரே இந்த பஞ்ச காலத்துல நீங்க தான் எங்களை ஆசீர்வதிக்கணும், இந்த பஞ்ச நாட்களிலே நீங்க தான் எங்களை உயர்த்தணும். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் வந்த 20 பஞ்சங்கள்ல இதுவும் ஒரு பஞ்சம். வேதாகமத்தில் மொத்தம் 20 பஞ்சங்கள் வந்திருக்குது. அதுல இந்த ரூத் புத்தகத்தில் வருகிற பஞ்சமும் அதுல ஒரு எண்ணிக்கையில் அடங்கும். இந்த பஞ்ச காலம் என்பது ஒரு இருண்ட காலம். இந்த எலிமேலேக்கு தன் குடும்பத்தோடு அந்த கானான் தேசத்துல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? ஒரு இருண்ட நாட்கள். தேவன் ஏன் பஞ்சத்தை அனுமதிக்கிறார்? இதை உட்கார்ந்து யோசிக்கிற புத்தி எலிமேலேக்கு குடும்பத்துக்கு போயிடுச்சு. பஞ்சத்தை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? பஞ்சம் என்பது பாவத்தின் விளைவுகளால வரக்கூடிய ஒரு தண்டனை என்பதை மறந்து விட்டார்கள். ஏன் சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம சிட்சிக்கிறாரு தெரியுங்களா? நமது பாவத்தின் நிமித்தம் நமது குடும்பத்தை சிட்சிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்த, ஆண்டவரே இந்த பிரச்சனை என் குடும்பத்தில் வர நான் என்ன தவறு செய்தேன்? இந்த போராட்டம் என் குடும்பத்தில் வர உமக்கு விரோதமான என்ன பாவம் செய்த அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரிக்கிற ஒரு எண்ணம் இந்த அபிமெலேக்குக்கு இல்லாம போனது பாருங்க. ஏன் இந்த பஞ்சத்தை நீங்க அனுமதித்தீங்க ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஏன் உங்க ஜனங்களை மறந்துட்டீங்க? ஏன் வானத்தை அடைச்சிங்க? ஏன் பூமியில விளைச்சல் இல்லை? ஏன் எங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படல? நான் நல்லா படிச்சிருக்கிறேன், ஏன் எனக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லை? நல்ல திறமை தாளந்துகள் இருக்குது, ஆனா ஏன் என்னுடைய பிசினஸ்ல செழிப்பு இல்லை? ஏன் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லை? திருமண வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லை? ஏன் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் ஏதாவது இதில் இருக்குமானால் தயவு செய்து எங்களுக்கு வெளிப்படுத்தும், எங்களை நீங்க ரட்சியுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி தேவனோடு ஒப்புரவாகுதலை விட்டுவிட்டு அதை விட்டுட்டு ஓடுறான் பாருங்க, வேற எங்கேயாவது பிழைப்பை தேடி. இதுதான் பிரச்சனைகளிலே பெரிய பிரச்சனை. பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்? துதி நிறைந்த அப்பத்தின் வீடு. வெறும் அப்பத்தின் வீடு மாத்திரமல்ல, துதி நிறைந்த அப்பத்தின் வீடு. ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? பெத்லகேம்ல வச்சிருக்கிறார். மகனே, உனக்கு நான் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக என்னை நீ ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டே. நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு செல்வத்திற்காக ஒவ்வொரு நாளும் நீ என்னை துதித்து கொண்டே.
எவ்வளோ பேருக்கு இந்த டூ வீலர் இல்லை, ஆனா உனக்கு நான் ஒரு டூ வீலர் கொடுத்திருக்கிறேன் பாரு, இதற்கு துதி. எவ்வளோ பேருக்கு வீடு இல்லை. இந்திய தேசத்தில் 20 லட்சம் ஜனங்களுக்கு 20 கோடி ஜனங்களுக்கு வீடு இல்லையா? 20 கோடி ஜனங்க ரோட்ல படுத்து தூங்குறாங்க, ஏழைங்க, வீடு இல்லை இந்திய தேசத்துல. ஆனா உனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார் பாரு. உன் மேல பனி விழாதபடி, மழை உன் மேல பெய்யாதபடி நீ நல்ல ஒரு ரூஃப்ல படுத்து தூங்குறீங்க பாருங்க. அதற்கு நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். பெத்லகேம் என்றால் துதி நிறைந்த அப்பத்தின் வீடு. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிக்கணும். எவ்வளோ பேருக்கு உடுத்த நல்ல உடை இல்லை, உங்களுக்கு நல்ல அழகான உடையை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பேருக்கு நகைகள் இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன செய்திருக்கணும்? ஆண்டவரே, இதை எனக்கு கொடுத்திருக்கீங்க, அப்ரோஜனமான உமது பிள்ளையாகிய எனக்கு கொடுத்திருக்கீங்க, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். துதி நிறைந்த அப்பத்தின் வீட்டில் ஆண்டவர் அவர்களை வைத்திருந்தார். தேவன் வைத்திருக்கிற அந்த இடம் செழிப்பான இடமாக தான் இருந்தது. ஆனா தேவனுடைய செழிப்பை விட்டுவிட்டு உலக பாதுகாப்பை தேடி ஓடுறாங்க பாருங்க. பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. எப்ப நீங்க தேவனுடைய பராமரிப்பை விட்டு, தேவனுடைய செட்டைகளை விட்டு வெளியே போறீங்களோ, உங்க வாழ்க்கைய நிர்மூலமாக்குகிற சாத்தான், பிசாசு வெளியே காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு எப்படி இருக்கமா? சொல்லுங்க, நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. முடிவு எப்படி இருக்கமா? மரணம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. இந்த வழியில போனா சூப்பராயிடலாம், இந்த வழியை சூஸ் பண்ணா அழகாயிடலாம், இந்த வழியில பிள்ளைகளை நடத்தினா சூப்பராயிடலாம் சொல்லி உலகத்தின் பாதையை தெரிந்து கொள்றீங்க பாருங்க. அந்த உலகத்தின் பாதை எங்க கொண்டு போய் முடியுமா? மரணத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்துமா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள். பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க பிள்ளைய இந்த படிப்புல சேர்த்திருக்கிறார், அதனால நாம இந்த படிப்புல பிள்ளைய சேர்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் கட்டி கொடுத்து இருக்கிறான், என் பிள்ளைக்கு அதை விட அதிகமான நகைகளை போட்டு கல்யாணம் கட்டி கொடுக்கணும். அவன் இதை செய்யறான், நான் அதை விட பெஸ்டா செய்யணும். அவன் இதை பண்ணி இருக்கிறான், அதை விட சிறப்பா பண்ணணும்னு சொல்லி அவனையே பார்த்து 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 மனுஷர் போகிற பாதையில எப்ப நீங்க போனோன்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, உங்களை அந்த பாதை எங்க கொண்டு போய் நிறுத்தமா? மரணத்தின் முடிவுல கொண்டு போய் நிறுத்தும். அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். இவங்களுடைய முடிவு அப்படிதான் இருந்தது. செம்மையா இருந்தவங்க எதுல போய் மாட்டிக்கிட்டாங்க? அந்தகாரத்தில் போய் மாட்டிக்கொண்டார்கள். அவரை தேவன் என்று அறிந்தும் தேவனை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து அவருடைய சிந்தை அந்தகாரப்பட்டது. கேடான இச்சை ரோகங்களில போய் கட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு முறை 2 கழுகு தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க தூங்குறவங்க. தூங்காதவங்க ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா.
குட். ஒரு முறை ஒரு ரெண்டு கழுகு ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போக தீர்மானம் எடுத்து, நான் முந்தி போவேனா நீ முந்தி போவியான்னு சொல்லி ஒரு போட்டி. ரெண்டு ராஜ கழுகு, பயங்கர பெருசு. மலையிலிருந்து ரெண்டுமே தீர்மானம் எடுத்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு மலைக்கு போய் சேரணும். ரெண்டு கழுகுக்கும் ஒரு போட்டி. ரெண்டு கழுகும் சட்டைகளை அடித்து அப்படியே உயர எழும்பி அந்த மலையை நோக்கி வேகமாய் பறக்க ஆரம்பித்தது. அதுல ஒரு கழுகு என்ன பண்ணுச்சு, மற்ற பறவையை விட சிறகு அடித்து பல கிலோமீட்டர் தூரம் முன்னாடி போயிடுச்சு. ஒரு கழுகு பின்னால வந்துகிட்டு இருக்குது, ஒரு கழுகு பல கிலோமீட்டர் தூரம் முன்னாடி போயிடுச்சு. இப்ப அந்த கழுகு திரும்பி பார்க்குது, அந்த கழுகு எவ்வளோ தூரத்துல வந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த ரெண்டு கழுகுகளுடைய லக்கை எது? அந்த மலை. முன்னாடி பறந்து வந்திருந்த அந்த கழுகு அழகா பல கிலோமீட்டர் தூரத்துல மேல பறந்து கொண்டிருக்கும் போது கீழே அப்படியே ஒரு நதி ஓடுகிறத பார்த்தது. நதி எப்படி ஓடும் பார்த்தீங்களா? அந்த சூரியன் அடிக்கும் போது நதி அப்படியே ஜொலிக்கும் பாருங்க. நதி தக 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 தக. அந்த நதியை உற்று பார்த்தா அந்த நதியில ஒரு சில்வர்ல ஏதோ ஒண்ணு பயங்கரமான அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு அந்த நதியில அப்படியே மிதங்கிக்கிட்டு போயிட்டே இருக்குது. கழுகுக்கு தான் பயங்கரமான பார்வையாச்சே. இந்த கழுகு பார்க்குது, அந்த நதியில ஏதோ ஒன்று மிதந்துட்டு போறது, என்ன அது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பார்த்தா அந்த நதியில செத்து மிதங்கி கொண்டு போகிற ஒரு காட்டு எருமை. என்னது? காட்டு எருமை. இப்ப இந்த கழுகு முன்னாடி பறக்கிற கழுகு பின்னாடி திரும்பி பார்க்குது. அந்த கழுகு எங்க வருதுன்னே தெரியல, அது எங்கேயோ வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த கழுகுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, நம்ம தான் எப்படியாவது ஜெயிக்க போறோம், அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அப்படி இறங்கி நல்ல ஒரு லஞ்சம் முடிச்சிட்டு பறந்து போவோம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியில பல நாட்களாக மிதந்து ஊறி போய் அந்த எரும மாட்டினுடைய தோல் அப்படியே பல 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 பலன்னு சில்வர் கலர்ல ஜொலிக்க இந்த கழுகுக்கு நாவெல்லாம் எச்சி ஊறுது. அடட, நல்ல ஒரு டின்னர் லஞ்ச் போயிட்டு இருக்குது. உடனே மேல பறப்பதை விட்டுட்டு கீழே நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. போய் அந்த எரும மாட்டின் மேல போய் உட்கார்ந்தது. அந்த நதி அப்படியே அந்த எரும மாட்டை அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. உட்கார்ந்து அந்த எரும மாட்டினுடைய குடலை கிழிச்சது. தன்னுடைய அழகால தலையை உள்ள விட்டு அதனுடைய குடலெல்லாம் தின்ன ஆரம்பிச்சது. ரசித்து ருசித்து அந்த தண்ணியில் அந்த எரும மாடு ஊறி 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 அது பஞ்சு போல அந்த கறி இருக்க அந்த கழுகுக்கு சுவை தாங்க முடியல. தன்னையும் மறந்து அந்த எரும மாட்டினுடைய இறைச்சிய சுவைக்க 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 வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்ப கழுகுக்கு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுடுச்சு. கழுகு ஃபுல் லஞ்ச், ஒரு ஃபுல் மீல். இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி பறப்போன்னு சொல்லி சிறகு அடிச்சு அப்படி எழும்பனா பறக்க முடியல. திரும்ப முயற்சிக்குது, திரும்பவும் பறக்க முடியல. பார்த்தா அந்த எரும மாட்டின் மேல் அது உட்கார்ந்ததுனால அந்த கழுகினுடைய கால்கள் அந்த எரும மாட்டு குடல்களோடு சிக்குண்டிருந்தது. எவ்வளவோ பறக்கணும் நினைச்சு எழுமின போதும் அந்த எரும மாட்டினுடைய குடல்கள் இந்த பறவையினுடைய கால்களை கட்டி விட்டது. அப்படியே சிக்குண்டிருந்தபடினால பறக்க முடியல. எவ்வளோ முயற்சித்தது, அதை விட்டு எழுமணும்னு சொல்லி முடியல. கடைசியா நீர் விழிச்சு முடிவுக்கு வந்தது. ஒரு பெரிய மலையிலிருந்து அது அப்படியே அந்த எரும மாட்டோடு சேர்ந்து அந்த கழுகும் பொத்துன்னு கீழே விழுந்தது. நசுங்கி செத்து போனது. ஆனா பின்பகுதியில வந்து கொண்டிருந்த மெதுவா பறந்து வந்து கொண்டிருந்த அந்த கழுகு எதன் மேலையும் தன் கவனத்தை சிதற விடாம அந்த கண்மலையை நோக்கி தன்னுடைய கண்களை அப்படியே ஏறெடுத்து அந்த கண்மலையே பார்த்து கொண்டு பறந்து அந்த போட்டியில ஜெயம் பெற்றது.
சிஸ்டர், பிரதர், உங்களுடைய பார்வை கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல இருக்கும் போது நான் சொல்றேன், எந்த உலகத்தின் பாவங்களோ சிற்றின்பங்களோ உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா எப்ப அந்த கிறிஸ்துவாகிய கண்மலையை விட்டு உங்க கண்ணை நீக்கி உலகம், பொருள், பணம், பேரு, புகழ், பட்டம் இதன் மேல உங்க கவனம் திரும்புதோ, நல்லா கேளுங்க, அது உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தனா மரணத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அபிமெலேக்கு என்ன பண்ணி இருக்கணும் தெரியுங்களா? பஞ்ச காலம் வந்துடுச்சு, ஆண்டவர் இந்த பஞ்ச காலத்திலும் என்னை போஷிக்க வல்லவர் என்று தன் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். கொஞ்சம் சரித்திரத்தை இந்த அபிமெலேக்கு திரும்பி பார்த்திருக்கணும். பஞ்ச காலம் வந்த போது ஆண்டவர் எப்படி ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கொஞ்சம் தன்னுடைய முற்பிதாவாகிய ஈசாக்க திரும்பி பார்த்து, ஈசாக்கை ஆசீர்வதித்த என் ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். இந்த பிரச்சனையில அவனை விடுதலையாக்கின ஆண்டவர் என்னையும் விடுதலையாக்குவார். சில நேரங்கள் பலவீனங்கள், நோய்கள் நம்மை தாக்கும் போது சரித்திரத்தை திரும்பி பாருங்க. எசேக்கியா மன்னனை சாக இருந்த அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து 15 ஆண்டுகள் கூட்டினார்ல. இதை நீங்க திரும்பி பார்த்துட்டு சொல்லணும், எசேக்கியாவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய அந்த மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கி இருப்பாரானால் என்னையும் கர்த்தர் விடுதலையாக்கி என்னுடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் கூட்டுவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பஞ்ச காலம் வந்துடுச்சு, நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னுடைய முற்பிதாவாகிய ஈசாக்க பஞ்ச காலத்துல தான் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது வேதாகமத்தை திருப்பி நமது முற்பிதாக்களை ஆண்டவர் அதே பிரச்சனையிலிருந்து விடுவித்தாரே, அதை வாசித்து நீங்க விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு இந்த அதே பிரச்சனையிலிருந்து என் முற்பிதாக்களை ஆண்டவர் வேதாகமத்தில் விடுவிக்க அவர் வல்லவர் என்றால் என்னையும் அவர் தப்புவிக்க வல்லவர், என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவர், என்னையும் அவர் சுகமாக்க வல்லவர், என் தலையையும் உயர்த்தவர் வல்லவர் என்று சொல்லி கடந்ததை நீங்க திரும்பி பார்ப்பீர்களானால், இந்த தெய்வம் கடந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில செய்த அற்புதங்களை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், நான் சொல்றேன், உண்மையாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லலையா, நான் உன்னை கழுக போல சுமப்பேன்னு சொல்லி? உன் வனாந்தர பாதையில நான் ஒரு தகப்பனை போல நான் உன்னை சுமப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கலையா? சிஸ்டர், பிரதர், ஒருவேளை இங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் வீசிக்கொண்டிருக்கலாம், புயல்கள் வீசிக்கொண்டிருக்கலாம், ஓயாத அலைகளை போல பிரச்சனைகள், துன்பங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், சரித்திரத்தை திரும்பி பாருங்க. 430 ஆண்டுகள் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை முறித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துல கொண்டு போக நாம் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் வல்லவர் என்றால், உன்னுடைய அடிமைத்தனத்தையும் உடைத்து உன்னையும் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக ஒரு ஆசீர்வாத நிலைமையில மாற்ற நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கைகளை தட்டி, இந்த ஆண்டின் முடிவுக்குள்ள நான் ஆசீர்வாதமா இருப்பேன் சொல்லிக்கிட்டே கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டின் முடிவுக்குள்ளாக சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஒரு 3 முறை சொல்லிக்கிட்டே கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு 3 முறை சொல்லுங்க. சில நேரங்கள் நல்லா கேளுங்க, நீங்களா வாயை திறக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய பிரச்சனை. நீங்க வாயை திறந்துட்டீங்கன்னா உங்க சபை நிரம்பும். அதுதான் உங்களுடைய பெரிய பிரச்சனையே இங்க. அதுதான் வாயை திறக்கணும். வசனம் வர மாட்டேங்குது உங்க வாயிலிருந்து. அமைதியா வந்துட்டு சைலண்டா போறீங்க. வாயை திறக்கணும். நீங்க திறந்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லி, அவன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையால நிரப்புவேன்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி நம்ம ஆராதிக்கணும். பாடல்கள் பாடும்போது எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படணும். கைகளை நல்லா தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா.
இது ரெண்டும் இருந்ததுன்னா பாருங்க, அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். எந்த இடத்துல உற்சாகமா ஜனங்க ஆண்டவரை துதிக்கிறாங்களோ, எந்த இடத்துல உற்சாகமா கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ, அந்த இடத்துல பாருங்க பேய்கள் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும், வியாதிகள் குணமாக ஆரம்பிக்கும். ஏன்? உற்சாகத்தோடு இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருப்பார். மந்தமா இருக்கிற இடத்துல ஒருபோதும் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். யாரு உற்சாகமா இருக்கிறாங்களோ, நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிற உற்சாகம், கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற உற்சாகம் இருக்கும் போது அந்த இடத்துல தான் தெய்வத்தின் மகிமை வெளிப்படும். இப்ப நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி சொல்லுங்க, இந்த ஆண்டுக்குள்ள கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருவார். நல்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த ஆண்டுக்குள்ள நல்ல வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, சொல்ற உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். சொல்லாத இருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க கை கர்த்தருக்கு பயன்படலைன்னா உங்களுக்கு கை இருக்கிறதே வேஸ்ட். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு உங்க கை கர்த்தரை தட்டலைன்னா நான் சொல்றேன், உனக்கு கை இருக்கிறதே வேஸ்ட் பூமியில. உன் வாய் கர்த்தரை துதிக்கலனா உன் வாய் இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை. அழகான ஒரு பாட்டு இருக்கு, உம்மை பாடாத நாவும் உம்மை கேளாத செவியும் மகிமையை இழந்தது. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் எதை இழந்தது? அதுக்கு மகிமையே இல்லை. கையில தட்டாத கை உனக்கு இருந்து பிரயோஜனமே இல்லை. உன் கை ஆண்டவர் எதுக்கு கைகளை கொடுத்திருக்கிறாரு? வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு வீட்டை கட்டுவா இல்ல சிஸ்டர் பிரதர். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க தான் கை. ஆண்டவரை நோக்கி உயர்த்த தான் கை. ஆண்டவரை ஆராதிக்க தான் கரம். ஏன் உடம்புல எத்தனையோ அவயங்கள் இருந்தாலும் கைகள்ல தான் சத்தம் வருது. ஏன் இந்த சத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? நீ கர்த்தரை கைத்தட்டி ஆராதிக்க தான் உனக்கு கைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்த தான் கைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதான் கைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்டாத நிறைய பேர் இருக்கீங்க பாருங்க, பிரயோஜனம் இல்லாத கை உங்களது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறீங்க. கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்குங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கர்த்தரை மறந்து போனவர்களுடைய முடிவு வீழ்ச்சி. இந்த அபிமெலேக்கினுடைய குடும்பத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? கர்த்தரை மறந்துட்டாங்க. ஆண்டவரை ராஜாவா வச்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்குள்ள அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. சிஸ்டர் பிரதர், நான் சொல்றேன், பிரச்சனைகள் எழும்பும் போது நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன தெரியுமா சொல்லணும்? என்னை தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகோவை போல வீர முழக்கம் விடணும். ராஜாவே, உன் கையில் இருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாவின் கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க எங்கள் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தியிருக்கிற இந்த சலைக்கு முன்பதாக ஒருபோதும் நான் வணங்க போவதில்லை. ஆண்டவரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனம், ஆண்டவரை தன் ராஜாவாய் கொண்டவர்கள் எவ்வளவு விசுவாசத்தோடு பேசுறாங்க பாருங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள் எழும்பும் போது பயந்துராதீங்க. இந்த பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. பெரிய பிரச்சனைகள் எழும்பும், பயப்படவே பயப்படக்கூடாது. ஒரு முறை ஒரு வாலிபன் ஒரு வயதானவரை கூப்பிட்டானா. கூப்பிட்டு தரையில ஒரு கோடை வரைஞ்சிட்டு அவரை பார்த்து சொன்னா, இந்த கோட்டை நீங்க கையால அழிக்காத, இது அப்படியே சின்னதாக்குங்கன்னு சொன்னான். அவரு என்னென்னமோ பண்ணி யோசிச்சு பார்த்து, எப்படிடா இதை கையால் அழிக்காத எப்படிடா சின்னதாக்குறது, எனக்கு தெரியல, நீயே செஞ்சு காட்டுன்னு சொன்னார் அந்த வயதானவர். உடனே என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டான். கோடை போட்டு சொன்னா, இப்ப பாருங்க, இந்த கோடு தானா சின்னதாயிடுச்சு பாருங்க. பெரிய கோடு பக்கத்துல இந்த கோடு இப்ப சின்ன கோடா இருக்குது பாருங்க.
அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது சர்வ வல்லவரை நீங்க அந்த பிரச்சனைகளுக்கு பக்கத்துல நிறுத்துவீர்களானால் அந்த பெரிய தெய்வத்துக்கு முன்பதாக உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்ல ஒரு 3 முறை ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நேரம் கிடையாது ஐயா. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? முடிச்சிட்டா சரி, 5 minutes. எனக்கு பிரச்சனை அதுதான், சீக்கிரமா பிரசங்கத்தை முடிக்க தெரியாது. இன்னொரு 3-4 பாயிண்ட் இருக்குது. சரி, கடைசி பாயிண்ட்டை சொல்லி நான் இப்போ முடிச்சிடுறேன். கடைசி பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன். ரூத் 1:8 எடுத்து வாசிங்க. ரூத் 1:8 எடுத்து. கர்த்தர் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்வது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. கர்த்தர், நகோமியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்கிற வார்த்தை எப்ப வருது? எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் கர்த்தர்னு வாயிலிருந்து வார்த்தை வருது. சில பேருக்கு ஜெபம் எப்ப வரும்? எல்லாம் இழக்கணும், அதுக்கு பிறகுதான் ஜெபம் வரும். பிரச்சனையில போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல தான் கர்த்தருடைய ஞாபகம் வரும். ஆஹா, கர்த்தர் இருக்கிறாரே, நம்ம அவரை நோக்கி பார்க்கலாமே. நிறைவா இருக்கும் போது நகோமி வாயில கர்த்தர்னு வரல, எல்லாத்தையும் இழந்து இப்ப வெறுமையா நிக்கிற போது நகோமி வாயில என்ன வருது? கர்த்தர் என்கிற வார்த்தை முதல் முறையா நகோமியினுடைய வாயில வருது. 10 வருடங்கள் கழித்து நகோமியினுடைய வாயில கர்த்தர்னு வருது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய மருமக்களை பார்த்து நகோமி சொல்றா, நீங்க எல்லாம் உங்க தேசத்துக்கு திரும்பி போயிடுங்கம்மா. இனி என் கூட வந்து உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுல ஒருத்தி என்ன பண்றா, சரி மாமி சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழ்ப்படைஞ்சு ஒருத்தி மாமி கிட்ட முத்தம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறா ஒருபால். ஆனா ரூத் என்ன பண்றா? ரூத் வந்து அவளை விடல பாருங்க. ரூத் வந்து நகோமிய விடல, நகோமிய உறுதியா பற்றி கொண்டுட்டா. நகோமிய உறுதியா ரூத் பிடிச்சிட்டா. ஏன் பிடிச்சான்னு தெரியல. அப்படி என்ன நகோமி கிட்ட அந்த மருமக பார்த்தான்னு தெரியல. அப்படிப்பட்ட மருமகளுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல மருமக. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு ரூத்த போல யாரை கொண்டு வாங்க. ஆமா, ஒருபால் போல வந்துச்சுன்னா அது பிச்சுக்கிட்டு போயிடும். ரூத்து போல வந்ததுன்னா உங்களோடு கூட. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அதை எடுத்து வாசிப்போமா கடைசியா? ரூத் 1ஆம் அதிகாரம் 14-17 வாசிங்க. அப்பொழுது அவள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றான். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். நல்லா கேளுங்க. இப்போ ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். 2 மருமகளும் வெவ்வேறு தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். அதுல ஒருபால் என்ன தீர்மானம் எடுக்கிறா?
நான் என் அப்பா வீட்டுக்கு போய் எங்க அப்பா ஆராதிக்கிற தெய்வத்துக்கிட்டே நான் சரணடைஞ்சிடுறேன், எங்க அப்பாவுடைய ஜனத்தோடு கூடவே நான் போயிடுறேன், என்னுடைய தெய்வங்களை தேடியே நான் போயிடுறேன்னு சொல்லியோ ஒர்பால் அவர்களுடைய தெய்வத்தை, மோவாப் தெய்வங்களை தேடி போயிட்டார். ஆனா ரூத் சொல்றா பாருங்க, நகோமியே என்னை தயவு செஞ்சு போன்னு சொல்லாதீங்க, நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், நீங்க தங்குற இடத்துல தான் நான் தங்குவேன், நீங்க மரிக்கிற இடத்துல தான் நான் மரிப்பேன், உங்க ஜனம் ஏன் ஜனம், நீங்க ஆராதிக்கிற அந்த கர்த்தர் இருக்கிறார்ல, இது முதற்கொண்டு அவர்தான் என் கர்த்தர், இது முதற்கொண்டு அவர்தான் என் தெய்வம் என்று சொல்லி ரூத் தன் இருதயத்தை இஸ்ரவேலின் தெய்வத்துக்கு முன்பதாக திருப்பினாள். இதுதான் ரூத் செய்த பெரிய காரியம். அல்லேலூயா. ரூத்தினுடைய குணாதிசயங்கள் நிமித்தம் அவள் ஆசீர்வதிக்கப்படல, அவள் நல்லவளா இருக்கிறதுனால அவள் ஆசீர்வதிக்கப்படல. இந்த உலகத்துல நம்மளை விட வெளியே எவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? பைபிளை வாசிக்கிற நம்மை விட எவ்வளவு நல்லவங்க வெளியே இருக்கிறாங்க, பைபிள் வாசிக்காத கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அவ தன் மாமிய பற்றி கொண்டு அவ நல்ல இருதயம் உடையவளா இருந்தபடினால கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கல. அவ எடுத்த ஒரு தீர்மானம், உன் தேவன் என் தேவன், நீ ஆராதிக்கிற ஆண்டவர், நான் இனி முதற்கொண்டு அவரையே நானும் ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா பாருங்க. அங்கதான் ஆசீர்வதிக்கப்பட்ட. சிஸ்டர், பிரதர், தேவனை தேடுகிற ஒரு ஜனங்க கூட வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அதற்கு ரூத் புத்தகம் ஒரு சாட்சி. ஆண்டவரை தேடி வந்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போவது கிடையாது என்பதற்கு ரூத் ஒரு பெரிய சாட்சியான இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் பிரச்சனைகள் மத்தியில, தன் அவமானங்கள் மத்தியில ஆண்டவரை தெய்வமாய் கொண்டு இவரை நான் பற்றி கொள்வேன் என்று அவர் சொன்னபடினால ஆண்டவர் ரூத்தை ஆசீர்வதித்தார். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். சிஸ்டர், பிரதர், நான் சொல்றேன், எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் தேடி வந்திருக்கீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இங்க இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலுக்கு கீழாக அடைக்கலம் தேடி வந்தவர்கள்? கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நீங்க இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் வந்தது உண்மையானால் அவராலே நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவான பலன் கிட்டியே ஆகும். அவராலே நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா தான் இருக்க போறீங்க. ஏன்னா நீங்க தேடி வந்திருக்கிறது யார? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த இஸ்ரவேலின் தெய்வத்தினுடைய சட்டைகளின் நிழலுக்குள்ள நீங்க அடைக்கலம் வந்திருக்கிறபடியால நான் சொல்றேன், நிச்சயமா உங்க எதிர்காலம் நல்லாதான் இருக்க போகுது, நிச்சயமா உங்க குடும்பம் நல்லாதான் இருக்க போகுது, நிச்சயமா உங்க தொழில் நல்லாதான் இருக்க போகுது. ஏன்னா நீங்க யாரை தேடுறீங்க? நீங்க மனுஷனை தேடி வரல, இந்த உயிருள்ள தெய்வத்தை தேடி வந்திருக்கிறபடியால அந்த உயிருள்ள தெய்வம் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவார். இதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷக்கல்லா பரக்கட்டா. ஆண்டவர் எந்த பிரச்சனையும் மாற்றவர் வல்லவர். சிஸ்டர், பிரதர், நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்கல்ல, எந்த பிரச்சனையும் அவர் மாற்ற வல்லவர். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்துதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். எங்க குடும்பத்தில் எங்க அப்பாலாம் 45 வயசுக்கு மேலதான் இயேசு யாருன்னு தெரியும். எனக்கெல்லாம் 17-18 வயசுல தான் நான் இயேசு சுவாமி கிட்ட வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விக்கிரகங்களுக்கு முன்பதாக விழுந்து கிடந்தோம். ஆடுகளை கொண்டு போய் பலியிட்டு அந்த தெய்வங்களை ஆராதித்து கொண்டிருந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு இருளடைந்த ஒரு வாழ்க்கை. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. குடும்பத்தில் எப்பவுமே என் தாய்க்கும் தகப்பனுக்கும் சண்டை, பிரச்சனை, போராட்டம், வறுமை, வேதனை, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. ஆனா என்றைக்கு இந்த தெய்வத்தை தேடி வந்தோமோ,
என்றைக்கு இந்த ஆண்டவரை தேடி வந்தோமோ, என்றைக்கு இந்த ஆண்டவருக்கு எங்கள் குடும்பத்தின் இருதயங்கள் எல்லாம் கொடுத்தோமோ, அன்றையிலிருந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பித்து விட்டார். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் தேடி வந்த உங்களுக்கு அவரால் நிச்சயமாய் பலன் உண்டு. கைகளை உயர். ஹல்லேலூயா. இந்த மோவாப் தேசத்திலிருந்து வந்த இந்த ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வேதனையோடு இழப்போடு தொடங்கி இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த வருடத்தின் முடிவுல நீங்க சந்தோஷத்தோடு தான் முடிய போகிறீங்க. இந்த வருடத்தின் முடிவுல ஒரு சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், செழிப்பு இருக்கும். இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஷகலபரகதரகடா. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பயப்படாதீங்க. நீங்க சாபத்தின் பின்னணியில் இருந்த ஒருத்தியை எடுத்து அவளுடைய வாழ்க்கையை அலங்கரித்து தேவகுமாரனை அவளுடைய சந்ததியில கொண்டு வந்த ஒரு ராஜாவை நீங்கள் தேடி வந்திருக்கிறபடியா நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்கள் அவமானம் அடைவது கிடையாது. தேவன் நிச்சயமாய் உங்களை செழிக்க பண்ணுவார். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நிச்சயமாய் உங்களை பெருக பண்ணுவார். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு சின்னவன் 1000-உம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து முயற்சி அவனை ராஜாக்களோடு மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்கிற கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த வியாதி உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த உபத்திரவம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பிரச்சனைகள் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. சீறிக்கொண்டிருக்கிற சிங்கத்தை பார்த்து பயப்படாதே. இதோ தேவன் தேவ தூதர்களை கட்டவிழ்க்கிறார். ஓ, உன் வாழ்க்கையில சீறிக்கொண்டிருக்கிற சிங்கங்களின் வாய்களை கட்டுகிற தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். உன் பிரச்சனைகளை மேற்கொண்டு முறியடிக்கிற தேவனுடைய தூதர்கள் உன்னை சுற்றிலும் இறங்குகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்தில் இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தெய்வத்தினுடைய கிருபை, என் தெய்வத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் கிரியை செய்வதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.